பெஞ்ச் டைகர் ரிசர்வோட மதிய சஃபாரிக்காக நாம் ஒரு 2:30 மணிக்கெலாம் வந்து சஃபாரி கேட்டுக்கு வந்துட்டோம். ரொம்பவும் ஃபேமஸான துரியா கேட்டில் தான் வந்து நாம் 2வது சஃபாரியும் போக போகிறோம். அதாவது மார்னிங் சஃபாரியும் நம்ம இதே துரியா கேட்டில் தான் போகணும். மதியம் 3லேருந்து 6 மணி வரைக்கும் ஏறக்குறைய 3 மணி நேரம் இந்த சஃபாரி வந்து இருக்கும். இந்த சஃபாரியில் நமக்கு ஆரம்பத்திலேயே கிடைச்சது ஸ்பாட்டட் டியர். பொதுவாக ஸ்பாட்டட் டியர் வந்து பெஞ்ச் நேஷனல் பார்க்கில் கூட்டமாக நம்மளால் நிறைய ஸ்பாட்டட் டியர்ஸ் வந்து பார்க்க முடியும். பெஞ்ச் டைகர் ரிசர்வில் எப்படி சஃபாரி போகிறதுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அது புக் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஒரு பர்சனுக்கு 1200 ரூபாய் வந்து வரும். நாம் ஏற்கனவே ஸ்லாட் புக் பண்ணிட்டு போகணும். புக் பண்ணும்பொழுது ஒரு 450 போல் நம்ம புக் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் அமௌண்ட்டு ஜீப்பில் எத்தனை பேர் வர்றாங்கிறத பொறுத்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும். நம்ம அடுத்ததாக வந்து ஜாக்கல்னு சொல்லக்கூடிய நரியை வந்து பார்த்தோம். அது ரொம்ப கேஷுவலாக ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ரொம்ப நேரம் உட்காந்தே இருந்தது. நாங்கள் அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் அது அங்கேருந்து கிளம்பவே இல்லை. பொதுவாக சவுத் இந்தியாவில் பார்க்க முடியாத ஜாக்கல் நமக்கு நார்த் இந்தியா போனப்போ பந்தவ்கர்லையும் பார்த்தோம். அதேமாதிரி பெஞ்ச் டைகர் ரிசர்வ்லையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது. பொதுவாக பெஞ்ச் நேஷனல் பார்க் டைகர் சைட்டிங்க்கு ரொம்பவே ஃபேமஸான இடம். நாம் அதை எதிர்பார்த்து தான் போனோம். மார்னிங் சஃபாரியில் பார்க்க முடியாதனால இந்த சஃபாரிலையாவது கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் இருந்தப்போ தான் டைகர் வந்து அப்படியே ரோட்டை கிராஸ் ஆகி போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சைட்டிங்கோட நமக்கு ஈவினிங் சஃபாரி முடிவுக்கு வந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட முழு வீடியோ லிங்க் வந்து கீழே ரிலேட்டட் வீடியோலையும் அப்புறம் ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனல்ல இருக்குது. அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்.